மீனராசி பெண்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஓ! ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து குரு பார்வையை வாங்கிட்டாரு இல்லையா? ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப வலுத்திருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாசம். மீனராசி பெண்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். இப்போ கணவன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா, மீனராசி பெண்ணை கட்டின பையன் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒய்ஃப் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க. இதுதான் எங்களுக்கு வேணுங்க. வேற எதுவுமே கேட்கல. நிம்மதியா இருந்துக்கிறேனே, கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கிறேனே, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேனே, என் வீட்டுக்குள்ளேயே கூட நான் இருந்துக்கிறேன். சந்தோஷமா நிம்மதியா இருந்துக்கிறேனே. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானும் உங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. இதுதான் எங்களுடைய கோரிக்கையே. நான் என்ன இப்படி இருந்தேன், இப்போ இப்படி ஆயிருக்கேன். எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு மீனராசி பெண்கள் போகக்கூடிய ஒரு யோகம். அவங்கள பத்தி 4 பேர் புரிஞ்சுக்கிறது. ஜூன் மாதத்தில் எந்த ஒரு பழக்க வழக்கங்களை இந்த மீனராசி பெண்கள் வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். வீட்டில் சமைச்ச உணவுகளை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கணும். மீனராசி பெண்களுக்கு இந்த காதல் திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்கும். ஓகே. 7ஆம் இடம் வலுவாக இருக்குல்ல, கணவன் திடீர்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரு. என்ன இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது, இப்போ நம்ம அருமை பெருமைலாம் புரியுதுன்னு இவங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆவாங்க. மீனராசி பெண்கள் சில காலகட்டத்தில் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தன்னுடைய அப்பாட்டையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணுறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.